வணக்க மக்களே. சீதாப்பழமும் அதனுடைய ஆரோக்கிய மருத்துவ நன்மைகளும் பழங்கள்ல தனிப்பட்ட சுவையும் மனமும் கொண்டது இந்த சீதாப்பழம் மக்களே. சீதாப்பழத்துடைய தோல், விதை, இலை, மரப்பட்டை என எல்லாத்துலயுமே மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கு. சீதாப்பழம் குளுக்கோஸ், சுக்ரோஸ் அப்படின்ற 2 சத்துக்களை கொண்டு இருக்கிறதால உடனடியாக உடலுக்கு ஆற்றலை தருது. சீதாப்பழத்துடைய நன்மைகள் ஏராளம் மக்களே. சீதாப்பழம் என்னதான் பார்க்கறதுக்கு வெளியே கரடுமுரடாக இருந்தாலும் அதோடைய உள்ள இருக்கக்கூடிய வெள்ளை நிற சதைப்பகுதி ரொம்பவே பார்த்தீங்கன்னா இனிப்பாகவும் இருக்கும். அது எந்த அளவுக்கு இனிப்பா இருக்கோ அந்த அளவுக்கு ஆரோக்கிய நன்மைகளையும் கொண்டிருக்கு. சீதாப்பழத்துல என்னென்ன ஊட்டச்சத்துக்கள், விட்டமின்கள் நிறைந்திருக்கு, இது எப்படியெல்லாம் நம்மளுக்கு ஆரோக்கிய நன்மைகளை தருது, சீதாப்பழத்துடைய மருத்துவ நன்மைகள் என்ன, வாங்க ஒவ்வொன்றா விரிவாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுக்கு பிபி இருக்கா, பிளட் பிரஷர், உங்களுடைய ரத்த அழுத்தம் குணமாக நீங்க சீதாப்பழத்தை எடுத்துக்கலாம். சீதாப்பழத்துல அதிக அளவு பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் உள்ளதுங்க மக்களே. இது ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு இந்த பொட்டாசியம், மெக்னீசியம் ரெண்டுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரத்த நாளங்களுடைய விரிவாக்கத்தை சீதாப்பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஊக்குவிக்கிறது. இதனால ரத்த அழுத்தம், பிபி இருக்கு பாத்தீங்களா, உங்களுடைய பிளட் பிரஷர் சீராகிறது. இதய நோய் மற்றும் பக்கவாதம் வரக்கூடிய அபாயத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதன் மூலமாக குறைச்சிடலாம். ஆய்வுல அதிகமாக மெக்னீசியம் உட்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு ரத்த அழுத்தம் வருவதற்கான ஆபத்து குறைவாக இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. உயர் ரத்த அழுத்தம் இருக்கு பாத்தீங்களா, சோ உயர் ரத்த அழுத்தம் அதாவது ஹை பிபி இருந்தாலும் சரி, லோ பிபி இருந்தாலும் சரி, எல்லாருமே பாத்தீங்கன்னா சீதாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். செரிமானத்திற்கு உதவும் சீதாப்பழம் மக்களே. ஒரு கப் அளவில் இருக்கக்கூடிய சீதாப்பழ விழுதுல 5 கிராம் அளவுக்கு நார் சத்து இருக்குதுங்க மக்களே. சீதாப்பழத்துல நார் சத்தும் தாமிர சத்தும் சீராக இருக்கிறதால செரிமானத்திற்கு சீதாப்பழம் உதவிகரமாக இருக்கு. இதனால மலச்சிக்கல் வராமல் தடுக்கப்படுகிறது. மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் குணப்படுத்திடலாம். இது குடல் இயக்கத்தை சீராக்கி குடல் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை மேம்படுத்துகிறது. சீதாப்பழம் ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதால பித்தம், வாந்தி, பேதி, தலை சுற்றல் போன்றவற்றையும் உங்களுக்கு குணப்படுத்தும். ஸோ அந்த வகையில் நீங்கள் சீதாப்பழத்தை எடுத்துக்கலாம். உங்களுக்கு மன அழுத்தம் இருக்கா, ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடியதாக சீதாப்பழம் இருக்கு, நீங்க சாப்பிடலாம். சீதாப்பழம் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்குங்க மக்களே. மனநிலையை சீராக்க உதவும். செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்றவற்றிற்கு விட்டமின் B6 அப்படின்றது ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ அந்த விட்டமின் B6 சீதாப்பழத்தில் இருக்கு. இந்த விட்டமின் மனநிலை கோளாறுகளுக்கு உதவக்கூடியது. விட்டமின் B6 மன அழுத்தத்தை குறைக்க செய்யும். இது குறித்த ஆய்வு ஒன்றில் விட்டமின் B6 உடைய ஒரு குறைபாடு ஒருவருடைய மனச்சோர்வை இரட்டிப்பாக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ விட்டமின் B6 நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் டென்ஷன்லாம் நமக்கு ரிலீஃப் ஆயிடும். ஸோ அதனால விட்டமின் B6 நிறைந்திருக்கக்கூடிய இந்த சீதாப்பழத்தை நீங்க எடுத்துக்கும் போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய மனச்சோர்வு அதெல்லாம் பாத்தீங்கன்னா குறைக்கப்பட்டுரும். உடல் எடையை நீங்க ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்க நினைக்கிறீங்க அப்படின்னா சீதாப்பழத்தை நீங்க எடுத்துக்கலாம். உடல் எடையை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க உடல் எடையை குறைப்பதை போலவே ஆரோக்கியமாக உடல் எடையை அதிகரிக்கிறதையும் நீங்க பாத்தீங்கன்னா கவனத்தில் வச்சுக்கணும். இல்ல அப்படின்னா உங்களுடைய உடல்ல அதிக கொழுப்புகள் சேர்ந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஆகாம ஆரோக்கியமாக உங்களுடைய உடல் எடையை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னா சீதாப்பழம் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். இது அதிக ஊட்டச்சத்துக்கள், சரியான அளவு கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் புரதங்களால் நிரம்பி இருக்கக்கூடியது இந்த சீதாப்பழம். சீதாப்பழத்தோட நீங்க தேன் கலந்து சாப்பிடுவதன் மூலம் ஆரோக்கியமாக உங்களுடைய உடல் எடையை நீங்க அதிகரிக்க செய்யலாம். ஆஸ்துமாவுக்கு நல்லது சீதாப்பழம் மக்களே. சீதாப்பழ விழுதுல பாத்தீங்க அப்படின்னா சீதாப்பழத்துல விட்டமின் B6 இருக்கு. இது மூச்சுக்குழாய் அழற்சியை எதிர்த்து போராட உதவுகிறது. ஆஸ்துமாவை தடுக்க உதவுகிறது. நுரையீரல் தொடர்பான சிக்கல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சீதாப்பழம் நன்மை தரும். விட்டமின் C இருக்கிறதால சளி பிடிக்குமோ அப்படின்னு நீங்க சீதாப்பழத்தை பாத்தீங்கன்னா சாப்பிடாம பயப்பட வேணாம். ஸோ சீதாப்பழம் உங்களுக்கு சளியை பாத்தீங்கன்னா குணப்படுத்தும். இது சளியை போக்கிடும். சீதாப்பழத்தை குளிர் மற்றும் காய்ச்சலை பாத்தீங்கன்னா குணப்படுத்துறதுக்காக நீங்க எடுத்துக்கலாம். ஆஸ்துமா, காசநோய் கொண்டிருப்பவர்கள்லாம் தொடர்ந்து சீதாப்பழத்தை சாப்பிட்டு வந்தா அவங்களுக்கு பலன் கிடைக்கும். எலும்பு பலமடையும். பெண்களுக்கு ஏற்றதுங்க மக்களே இந்த சீதாப்பழம். சீதாப்பழம் உடலுக்கு வலிமை கொடுக்கக்கூடியது, இதயத்துக்கு பலம் கொடுக்கும். கால்சியம் நிறைந்திருக்கிறதால எலும்பு, பற்கள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆயிடும், பலமடையும். தசைப்பிடிப்பு இருக்கிறவங்க எல்லாம் சீதாப்பழத்தை எடுத்துக்கொள்வதன் மூலம் தசைகள் வலிமையடையும். பெண்களுக்கு ஏற்ற பழம் இந்த சீதாப்பழம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெஸ்ட் சாய்ஸ் பெண்களுக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா பெண்களுக்கு கருவுறுதலை மேம்படுத்தும், சோர்வு உணர்வை குறைக்கும், எரிச்சலை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது. இது மூளையினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது. பொதுவாகவே மூளையினுடைய ஆரோக்கியத்தை பாத்தீங்கன்னா மேம்படுத்தும். நினைவாற்றல சீதாப்பழம் பாத்தீங்கன்னா அதிகரிக்கும். கண் பார்வையை கூட பாத்தீங்கன்னா மேம்படுத்தும் மக்களே. உங்களுக்கு கூர்மையான கண் பார்வை கிடைக்கிறதுக்கு நீங்க சீதாப்பழத்தை எடுத்துக்கலாம். நீரிழிவு நோயாளிகள், சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, சோ அவங்களுக்கு இந்த சீதாப்பழம் நல்லதா கெட்டதான்னு கேட்டீங்க அப்படின்னா நீரிழிவு நோயாளிகள் சீதாப்பழம் சாப்பிடலாமா அப்படின்றது குறித்து பலருக்கும் ஒரு சந்தேகம் இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்பயும் அந்த சந்தேகம் இருந்துட்டு தான் இருக்கு. சீதாப்பழம் குளுக்கோஸ் மற்றும் பிரக்டோஸ் நிறைந்திருக்கக்கூடியது அப்படின்றதால இது சாப்பிட்ட உடனேயே ரத்தத்தில் சுகரோடைய அளவு, சர்க்கரையினுடைய அளவு அதிகரித்திரும் அப்படின்னு சொல்றாங்க.
ஒரு சிலர் சீத்தாப்பழம் கிளைசெமிக் குறியீடு 54 அப்படின்றதால நீரிழிவு இருக்கிறவங்களுக்கு நல்ல பழம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இதுக்கான அறிவியல் காரணமாக நீரிழிவு இருப்பவர்களுக்கு, அதாவது சுகர் பேஷண்டா நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு லோ கிளைசெமிக் உணவுல 55 மற்றும் அதற்கு குறைவான உணவுகளை தான் பரிந்துரைப்பாங்க. ஸோ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய குறைந்த கிளைசெமிக் குறியீடு இருக்கக்கூடிய உணவுகளை தான் சுகர் பேஷண்ட் வந்து சாப்பிடுவாங்க. சர்க்கரை நோயாளிகள் அந்த வகையில் இந்த குறைந்த கிளைசெமிக் குறியீடு கொண்டிருக்கக்கூடிய 54 என்ற குறைந்த கிளைசெமிக் கொண்டிருக்கக்கூடிய சீத்தாப்பழத்தை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இது நார் சத்து இருக்கக்கூடிய பழம் அப்படின்றதால ரத்த சர்க்கரையினுடைய அளவை உறிஞ்சுவதை மெதுவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு நீரிழிவு இருந்து, அதாவது நீங்க சுகர் பேஷண்டா இருந்து நீங்க சீத்தாப்பழத்தின் மீது அதிக பிரியம் கொண்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு முறை உங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனை பெற்றதுக்கு அப்புறம் கூட நீங்க சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாமா வேணாமா அப்படின்றத முடிவு பண்ணிக்கலாம். உங்களுடைய சுகர் அளவை நீங்க செக் பண்ணிட்டு கூட சீத்தாப்பழத்தை சாப்பிடலாமா வேணாமா அப்படின்றத டாக்டர் அட்வைஸை நீங்க கேட்டுக்கலாம். இன்னும் நிறைய மருத்துவ பலன்கள் சீத்தாப்பழத்தில் இருக்கு. வாங்க அது என்னென்ன அப்படின்றத பத்தி மென்மேலும் பார்க்கலாம். சீத்தாப்பழம் ரத்தத்தை விருத்தி செய்யக்கூடிய பழம் மக்களே. ரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய அனிமியா நோயை சீத்தாப்பழம் குணப்படுத்தும். இந்த சீத்தாப்பழத்தில் குளுக்கோஸ் கணிசமான அளவில் இருக்கிறதால இது உங்களுடைய உடல் சோர்வை அகற்றி உங்களுக்கு சுறுசுறுப்பை ஏற்படுத்தும். நினைவாற்றலை அதிகரிக்கக்கூடிய தன்மை சீத்தாப்பழத்துக்கு இருக்குதுங்க மக்களே. சீத்தாப்பழத்தில் ஏராளமான ஊட்டச்சத்துக்களும் கனிமச்சத்துக்களும் இருக்கிறதால இது உடலுக்கு பல்வேறு நன்மைகளை வாரி வாரி வழங்குது அப்படின்னு தான் சொல்லணும். சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல்நல பயனை அளிக்குது. இதனால மாரடைப்பு ஏற்படாமல் நம்மை அந்த சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் சத்து பாதுகாக்கும் மக்களே. சீத்தாப்பழத்தில் விட்டமின் பி சத்து வளமாக இருக்கு. இந்த சத்து மூச்சுக்குழாய் அலர்ச்சியை குறைக்கும் மற்றும் ஆஸ்துமா பிரச்சனை நமக்கு அண்டாமல் பாதுகாக்கும். ஆஸ்துமா பிரச்சனையும் குணப்படுத்தும். சீத்தாப்பழம் கண் பார்வையினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் மக்களே. உங்களுக்கு கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் இருக்கு, விழித்திரை பாதிக்கப்பட்டிருக்கு, மாலைக்கண் நோய் இருக்கு, கண் பார்வை கூர்மையா தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய கண் சார்ந்த பல பிரச்சனைகளால நீங்க அவதிப்படுறீங்க அப்படின்னா சீத்தாப்பழத்தை நீங்க எடுத்துக்கலாம். சீத்தாப்பழம் கண் பார்வையினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். எழுந்து போயிருக்கக்கூடிய உங்களுடைய தெளிவில்லாத பார்வையை மீட்டு தரும். ஏன் அப்படின்னா சீத்தாப்பழத்தில் ரிஃபோஃப்ளோவின் மற்றும் விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து அதிகம் இருக்கு. இது கண் பார்வையை உங்களுக்கு மீட்டு தரும். மாரடைப்பு ஏற்படுவதை தடுக்க சீத்தாப்பழம் மிகச்சிறந்த மருந்தாக இருக்குதுங்க மக்களே. சீத்தாப்பழத்துடைய வெளித்தோட்டம் என்னதான் பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருந்தாலும் அதோடைய உட்பகுதியில் இருக்கக்கூடிய வெள்ளை நிற சதைப்பகுதி மிகவும் இனிப்பாக இருக்கும். சீத்தாப்பழத்தை நீங்க ஜூஸாக குடிச்சிருக்கீங்களா? சீத்தாப்பழத்தை ஜூஸாக நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா சரும வறட்சி உங்களுக்கு நீங்கி உங்களுடைய சருமம் இயல்பு நிலை பெறும். அதாவது இயல்பு நிலையில உங்களுக்கு சருமம் எப்படி இருந்ததோ அந்த சருமம் வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். சீத்தாப்பழத்துல கணிசமான அளவு விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கிறதால இது உங்களுக்கு சளி பிடிக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு சீத்தாப்பழத்தை சாப்பிடாம இருக்காதீங்க. சீத்தாப்பழத்தை சாப்பிட்றதால சளி பிடிக்காது. சளி வந்து குணமாக தான் செய்யும். நிறைய பேர் வந்து சீத்தாப்பழத்தை வந்து சாப்பிட்டா சளி பிடிக்கும்னு நினைச்சுக்குவாங்க. அது தவறான ஒரு கருத்து. சீத்தாப்பழத்தோட நீங்க சிறிது மஞ்சள் தூள் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கொலஸ்ட்ரால் உங்களுக்கு சேராமல் இருக்கும். சேர்ந்து இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலும் உங்க உடல்ல இருந்து ஆரோக்கியமான முறையில் குறைய ஆரம்பிச்சிடும். சீத்தாப்பழத்தோட குங்குமப்பூ சேர்த்து நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி, உங்களுடைய இம்யூன் பவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமானாலே பலவிதமான நோய்கள், சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்கள் போன்ற எந்த விதமான நோய்களும் நமக்கு வராம நாம நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். வருமுன் காப்பதே சிறந்தது அப்படின்றது போல பலவிதமான நோய்கள் இருந்து நம்ம தப்பிக்க, நம்மளை பாதுகாத்துக்க சீத்தாப்பழத்தை நீங்க குங்குமப்பூ கூட சேர்த்து சாப்பிடலாம். சீத்தாப்பழத்தோட நீங்க சிறிது வெள்ளை பூண்டை வச்சு மைய அரைச்சு தேமல் மீது நீங்க பூசிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த தேமல் உங்களுக்கு மறைஞ்சு போயிடும். சீத்தாப்பழ ஜூஸோட நீங்க திராட்சைப்பழ ஜூஸையும் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நரம்புகள் வலுப்படும். நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழம் இந்த அளவுக்கு நிறைய மருத்துவ குணங்களை பெற்றிருக்கிறத நீங்களே இப்போ இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ சீத்தாப்பழம் ஒரு சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய பழம். அது இந்த சீசன் தான். இந்த சீசன்லேயே சீத்தாப்பழத்தை நீங்கள் தேடி வேண்டி விரும்பி சாப்பிட்டு சீத்தாப்பழத்துடைய ஆரோக்கிய நன்மைகளை பெற்று நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.